டாக்டர் உப்பு சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் பிபி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருமாமே உண்மையா? உப்பு உடம்புக்கு உண்மையா தேவையா டாக்டர்? இப்போ நம்ம சாப்பிட்ற டேபிள் சால்ட் விட இந்துப்பு சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது, இந்துப்பு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையா டாக்டர்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் பேஷண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் எவ்வளோ உண்மை இருக்குன்றது பார்ப்போம் வாங்க. உப்பு கெமிக்கல்லி நாங்கள் சோடியம் குளோரைடுன்னு சொல்கிறோம். அந்த பேரில் இருக்கிற மாதிரி அதில் சோடியம் 40%, குளோரைடுன்றது 60% இருக்குது. இந்த உப்பில் இருக்கிற சோடியம்ன்றது தண்ணியை உறிஞ்சுக்கிற தன்மை இருக்குங்க. அதனால் மெடிக்கல் என்ன சொல்லுவாங்கன்னா, உப்பு நிறைய சாப்பிட்டால் உடம்புல இருக்கிற தண்ணியை அது உறிஞ்சிட்டே இருக்கும். அந்த சோடியம் ரத்தத்தில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக்கிட்டு ஹார்ட் மேலே லோடு கொடுக்கும். அதனால் பிபி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மெடிக்கல்லி சொல்லப்பட்டது. உப்பு நிறைய சாப்பிட்டீங்கன்னா நம்ம சில சிம்டம்ஸால் வச்சு கண்டுபிடிக்கலாங்க. உப்பு நிறைய சாப்பிட்ற பேஷண்ட்டுக்கு எப்போவுமே தண்ணி தாகம் அடிச்சுட்டே இருக்கும். அது மட்டும் கிடையாது, அடிக்கடிக்கு யூரினுக்கு போகணும்னு தோணும், நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணுன்ற எண்ணம் வரும், பசி குறைய ஆரம்பிச்சிடும், கை கால் வலிப்பு, மசில் சதை பிடிப்பு, அப்புறம் அடிக்கடிக்கு வீக்காக ஃபீல் பண்ணுறது, தலைவலி, கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிளட் ப்ரெஷர் ஏறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உடம்புல கை கால் இல்லை கண்ணுக்கு கீழே பகுதி வீக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எப்போவுமே மைண்ட் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறது, டல் ஃபீல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே உப்பு நிறைய சாப்பிட்றதுனால வரும்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்கலாக நிரூபணம் ஆயிடுச்சு. பட் இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்கு நான் வச்சுக்கணும், இது எல்லாமே உப்பு அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிட்டா வரக்கூடிய பிரச்சனைகள். அப்படின்னா உப்பு ஃபுல்லாக நிப்பாட்டிடலாமான்னா கண்டிப்பாக தப்பு. உப்பு நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு பொருள். உப்புக்காக நிறைய போரே நடந்ததுங்க உலகத்தில். மொசாட், இந்தியா, வெனிஸ் இந்த மாதிரி நகரங்கள் எல்லாமே உப்புக்காகவே நிறைய வியாபாரம் நடந்தது. உப்பு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, உப்புக்காக தங்கத்தை கோல்டையே எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய நாட்டுகள் கூட இருந்தது. அந்த நாள்கள் கூட நம்ம ஹிஸ்ட்ரியில் இருந்தது. ஸோ உப்பு கண்டிப்பாக உடம்புக்கு தேவை. உப்பு இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அதிகமாக உப்பு சாப்பிட்டா தான் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கவே தவிர உப்பு சுத்தமாக நிப்பாட்டுறது நல்ல விஷயம் கிடையாது. ரஷ்யாவில் நடந்த சில ரீசர்ச் படி உப்பு கம்மியாக சாப்பிட்டால் சுகர் லெவல்ஸ் அதிகமாகும் வேற கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம பாரம்பரிய உணவு இலை சாப்பாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் நம்ம பாரம்பரியமாக இலை கார்னர்ல ஒரு கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு ஊறுகாய் போடுவோம். ஊறுகாயில் உப்பு அதிகமாக இருக்குன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அளவுக்கு நீங்கள் உப்பு சாப்பிட்டு தான் ஆகணும். எஸ்பெஷலி நம்ம மாதிரி கண்ட்ரீஸ்ல வேர்வை அதிகமாக போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏரியாவில் உடம்புல உப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பழைய காலத்தில் ஒரு லிமிட்டடாக உப்பு சாப்பிட சொல்லியிருக்காங்க. அயோடின் இல்லாத உப்பு சாப்பிட்டாலோ தைராய்டு ப்ராப்ளம்ஸ் வரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் கவர்மெண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு உப்புல அயோடின் மிக்ஸ் பண்ணிட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அயோடின் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வருமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ சோடியம் குளோரைடு அதில் மிக்ஸ் பண்ண அயோடின் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். பட் அளவுக்கு மீறி உப்பு சாப்பிட்டால் உப்பு உங்கள் ஹார்ட்டு, பிரெயின், கிட்னிஸு, லங்ஸு, ஈவன் போன்ஸ்லேயும் கூட ப்ராப்ளம் கொண்டு வரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால் உப்பு எப்போவுமே அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம அளவுக்கு மீறின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, வாட் இஸ் த அளவு? எந்த அளவுக்கு நம்ம பர் டே உப்பு சாப்பிடலாம்? WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார மையம், அவங்க ரெக்கமெண்டேஷன் படி ஒரு மனிதன், ஒரு அடல்ட் மேல், ஒரு நாளைக்கு 3-5 கிராம்ஸ் உப்பு சாப்பிட்டா போதுங்க. அதுக்கு மேலே எடுத்தால் ப்ராப்ளமாக தான் வரும். நம்ம உப்புன்றது டேஞ்சரஸ், ஹார்ட் அட்டாக் வரும்னு ஆரம்பித்தோடனே நமக்குள்ள பேனிக், பயம் வர ஆரம்பித்தது. ஸோ அதனால் மார்க்கெட்லேயே விதவிதமாக உப்புகள் வர ஆரம்பிச்சது. எஸ்பெஷலி இந்துப்பு, சைந்தவ உப்பு, கருப்பு உப்புன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் உப்புகள் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் எந்த உண்மை இருக்குன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட நான் ரீசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த லிஸ்ட் போடுறேன் பாருங்க, இத்தனை வகையான உப்புகள் மார்க்கெட்டில் இருக்குங்க. இதில் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஹிமாலயன் பிங்க் சால்ட்ன்னு சொல்லுவாங்க, சைந்தவ உப்பு, ரொம்ப காஸ்ட்லி. பாகிஸ்தான்லேயும்
நிறைய ஹிமாலயன் சால்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ரொம்ப காஸ்ட்லி. எல்லா உப்புகள்லையுமே சோடியம் கண்டென்ட் ஒன்று தாங்க இருக்கு. அப்போ ஏன் மார்க்கெட்டில் வந்து இப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், நம்ம டேபிள் சால்ட்னு சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கும், வெள்ளையாக இருக்கும். சாதாரண உப்பு கொண்டு வந்து அது கெமிக்கல் வச்சு பியூரிஃபை பண்ணும்போது அதில் இருக்கிற மினரல் கண்டென்ட், ஆக்சுவலி மினரல் கண்டென்ட்ஸ், உப்பில் இருக்கிற மினரல் கண்டென்ட்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அது தேவை. இதெல்லாம் எடுத்துடுவாங்க. பியூர் சோடியம் குளோரைடு மட்டும் இருக்கும், ப்ளஸ் சில கெமிக்கல்ஸ் போட்டுடுறாங்க, அயோடைஸ்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால டேபிள் சால்ட், ஃப்ரீ ஃப்ளோயிங் சால்ட் வந்து சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம வாங்குற கல்லுப்பு, கருப்பாக இருக்கிற உப்பு, மினரல்ஸ் இருக்கிற உப்பு தான் உடம்புக்கு நல்லது. வி ஹாவ் லாட் ஆஃப் மினரல்ஸ் இன் தட். அப்போ சைந்தவ உப்பு காஸ்ட்லியாக வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதுலேயும் பிரயோஜனம் இல்லை. அந்த பிங்க் கலர்ன்றது வந்து ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபெரிக் ஆக்சைடு அந்த பிங்க் கலருக்கு காரணம். ஸோ மினரல்ஸ் அதில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது பிங்க் கலர் இருக்கு. பட் எந்த உப்பு எடுத்து பார்த்தாலும் சோடியம் கண்டென்ட் கிட்டத்தட்ட ஒரே லெவல் 40% இருக்கிறதுனால எல்லாமே வந்து அதிகமாக சாப்பிட்டால் பிரச்சனை இருக்குங்க. இன்னொரு பாயிண்ட், இந்த சைந்தவ உப்புல வந்து மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உப்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாகும். நீங்கள் மில்லிகிராம் லெவல் கிராம் லெவல் எடுக்கும் போது அப்போ நீங்க நிறைய உப்பு போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சில ரிஃபைன்டு கம்பெனி சால்ட் கூட பார்த்தீங்கன்னா சால்ட்டோட அளவு கம்மியாக இருக்கும். நம்ம நினைப்போம் சோடியம் லெவல் கம்மியாக இருக்குன்னு, அது உண்மை கிடையாது. உப்பு டேஸ்ட்டுக்கு கம்மியாக இருந்தால் நம்ம நிறைய எடுத்துப்போம், அதனால சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால எந்த உப்பு எடுத்தாலும் சோடியம் கண்டென்ட் ஒன்று தான், தேவையில்லாமல் நீங்கள் வந்து உப்புக்கு செலவு பண்ண வேண்டாம்.